ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 7 டேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் மக்ரோனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் குக்கரில் 1 கப் அளவுக்கு மக்ரோனி சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கின உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், இல்லைனா குழஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு முழு வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி குக்காகி வரணுன்றதுக்காக. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் முட்டைக்காக. இப்போ முட்டையை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப ட்ரை முட்டை ஆகணும்னு அவசியம் கிடையாது. முட்டை நல்லா குக் ஆகிருக்கணும். ப்ளஸ் அது நல்லா இந்த மாதிரி ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த டைமில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மக்ரோனி இது கூட சேர்த்துக்கோங்க. அது ஆக்சுவலி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் இருக்கும். மேபி ஒட்டியிருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கையில் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாரோட பாஸ்தா சாஸ் கிடைக்கும், அதுவும் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழித்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.